அனைவருக்கும் வணக்கம். இது டிசம்பர் மாதத்துக்கான பலன் மீனராசி. குறிப்பா ஒருத்தர் 2, 3 முறை மீனராசிக்கு பலன் கேட்டிருந்தீங்க. ஆ இத தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட கிரகநிலைகள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய மாசமா தான் இருக்கு. சூரியன் பார்த்தீங்கன்னா, உங்களோட 9ஆம் இடத்துலயும், 10ஆம் இடத்துலயும் இருக்காரு. சந்திரன் உங்க ராசியில ஆரம்பிச்சு ஒரு சுத்து சுத்தி வராரு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா, அதே நேரங்கள்ல 9ஆம் இடத்துலயும், 10ஆம் இடத்துலயும் இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. இதுல கோவமோ, பதட்டமோ ஏன்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏற்றத்தாழ்வுகள் எல்லா விஷயத்திலும் இருக்கும். அ புதன் பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துல டிசம்பர் 8ஆம் தேதி பயிற்சி ஆகுறது ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக்குற மாதிரி இருக்கும். குரு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல இருந்து டிசம்பர் 8ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு வர்றது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஆ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துலருந்து 10ஆம் இடத்துல வர்றதுனால கொஞ்சம் வருமானம் அதிகமாகலாம். தொழில்ல வளர்ச்சி தெரியிற மாதிரி இருக்கு. சனி பகவான் உங்க ராசியிலேயே இருக்காரு. அது பெரிய சிக்கல். 12ஆம் இடத்துல குரு தேவையில்லாத விரயங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்துக்கு கேது ஆரோக்கியத்த கெடுக்கிறதுக்கான பாதிப்புகள் அதிகமா இருக்கும். கவனமா பார்த்து சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியம். இந்த மாசம் உங்களுக்கு தொடக்கத்த விடைய போக போக நெறைய சிக்கல்கள், சூழ்நிலைகள் சாதகமா இல்ல. குறிப்பா சொல்லணும்னா, ஏற்றத்தாழ்வுகள் பார்த்தீங்கன்னா, பண விஷயத்திலயும், உறவுகளுக்குள்ளேயும், மனசுலயும் சமநிலையற்ற விதத்தில இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பிளான் பண்றது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, செலவுகள் நீங்க ஏதோ ஒண்ணு சேமிச்சு வச்சுக்கிட்டு வரீங்க. திடீர்னு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு, உங்களோட திட்டங்கள மாத்துற மாதிரி இருக்கும். மாசத்தோட பிற்பகுதியில ரொம்பவே கவனமா இருக்கணும். வேலையில ந நல்ல நிலை வெளிப்படக்கூடிய காலமா இருக்கு. இந்த மாசம் நீங்க செய்ற உழைப்பு நல்ல ஒரு அடுத்து வரும் மாதங்கள்ல நல்ல ஒரு பலனா இருக்கும். உங்களோட உழைப்ப முழுசா வெளிப்படுத்த வேண்டிய சூழல் வரும். சிறப்பா செய்யுங்க. வளர்ச்சிக்கு விதமா 2வது பாதியில கொண்டு போறது நல்லது. உங்களோட உழைப்ப கவனிக்கிற மேலதிகாரிகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கும். வேலையில நிலை முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் செய்றவங்களுக்கு முதல் வாரம் ரொம்பவே சிரமமா தான் இருக்கும். 8ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு லாபகரமான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரங்கள்ல பண விஷயத்துல கொஞ்சமா கவனமா இருக்கிறது நல்லது. வணிக பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நன்மை தரா மாதிரி இருக்கும். நீண்ட பயணங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். அதனால லாங் டிஸ்டன்ஸ் டிராவல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிறாதீங்க. அத அவாய்ட் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு பாதகமா போகலாம். காதல் உறவுகள்ல ஆரம்பத்தில அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இனிமையா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. போக போக கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கவனமா பார்த்துக்குங்க. திருமண வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் சமரசமா பேசி முயற்சிய அ அ அ பேசி பிரச்சனைகள தீர்க்க முயற்சி செஞ்சீங்கன்னா, உறவு நிலையா இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், ஆ ஈகோ வச்சுக்கிட்டு ப்ளேம் பண்றதெல்லாம் வேண்டாம். விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் பெருசா பாதிப்புகள் இல்ல. ஆனா, அ சில டிசீஸ் அதாவது தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது அதாவது சளி, இருமல் அந்த மாரி விஷயங்கள், ஃப்ளூ மாதிரி, பாக்டீரியா மாதிரி, அது சில நாட்கள் சிரமப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்கள பொறுத்தளவுக்கு நல்ல மாதம். உங்களோட முயற்சி அதிகமா செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு உறுதியான வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்ல படிக்க விரும்புறவருக்கு இந்த மாசம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமா தான் இருக்கு. ஆ அ வியாபாரம் பண்றவங்களுக்கு உங்களோட பார்ட்னர்களுக்குள்ள உறவு வலுவா இருக்கும். அதனால முக்கியமான லாப வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு உண்டான மாதமா தான் இருக்கு. சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்புல கொஞ்சம் இனிமை இருக்கும். ஆனாலும் ஈகோ காரணமா தேவையில்லாத பிரச்சனைகள் வராம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல கவனம். அசிடிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இன்டைஜஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதிகமா தண்ணீர் குடித்து ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட பரிகாரத்த பொறுத்தளவுக்கு வியாழக்கிழமையில பிராமணர்களுக்கோ, இல்லன்னா மாணவர்களுக்கோ உதவி செய்றது நல்லதா இருக்கும். ஆ மீன ராசிய பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இல்லன்னாலும், இந்த மாசத்த பிரச்சனை இல்லாம, பாதகம் இல்லாம கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. சில எல்லா விஷயத்திலயும் பண விஷயத்துல ஜாக்கிரதை, உறவுகள் விஷயத்துல ஜாக்கிரதை. மனநிலையும் தெளிவாவும், அமைதியாவும் கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. நல்ல ஒரு ரிலாக்ஸ் எடுங்க. ஓய்வா வச்சுக்கிட்டு, மனச அமைதியா வச்சுக்கிட்டு மாசத்த கொண்டு போறது நல்லது.